நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே சீரீஸில் ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயக்குனர் சந்தியா சூரி டைரக்ட் பண்ணியிருக்கிற சந்தோஷ் ஹிந்தி திரைப்படம். உலகம் முழுக்க பல நாடுகளில் திரையிடப்பட்டு அங்கெல்லாம் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் குச்சிருக்கிற இந்த படம் 2 மாதம் முன்னால் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இந்த படத்தை பற்றி தான் இந்த சிஎஸ்கே எபிசோடில் பேச போகிறோம். இந்த சந்தோஷ் திரைப்படம் போன வருஷம் லண்டனில், பிரான்ஸில் கெய்ன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் திரையிடப்பட்டது. பல நாடுகளில் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரையும் அந்த ட்ரெய்லரில் வந்த வசனங்களையும் பார்த்தப்போ இந்த படம் எப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பியூட்டி என்னென்னா, இந்திய மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய இந்த படத்தை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டு மக்கள் யாருமே இந்த படத்தை பார்க்காதபடிக்கு சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம நாட்டுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட்டோ இல்லை சைனாவோட பிரசிடென்ட்டோ வரும்போது இங்கே இருக்கக்கூடிய குப்பை, குடிசை, குப்பம், சாக்கடை இது எல்லாத்தையுமே அவங்க பார்க்காதபடிக்கு துணியை போட்டு மறைச்சிருவாங்களோ, அதே மாதிரி நம்ம நாட்டில் எப்படி ஜாதிய வெறுப்பும் மத வெறுப்பும் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய, அப்பட்டமாக காட்டக்கூடிய இந்த சோஷியல் கிரைம் ட்ராமாவை அழகாக தடை பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது, நாட்டு மக்கள் எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் அதை பற்றி எவனாச்சும் படம் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே பேன் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறமா அதை பற்றி எவனும் பேசிகிட்டு இருக்க மாட்டான்ல. சிம்பிள். இந்தியாவில் இந்த படம் தடை செய்யப்பட்ட பின்னால கடந்த 2 மாதங்களா இந்த படத்தோட டொரண்ட் லிங்க்ஸ் சரளமாக கிடைச்சது. ஆனால் பைரசியில் படத்தை பார்க்க வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் புண்ணியத்தில் தான் இந்த படத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. போன மாதம் ஆஃபீஸ் வேலையாக வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் இந்த படம் இருந்தது. நம்மளோட 56 இன்ச் ஜியால இந்த படத்தை நம்ம நாட்டில் மட்டும் தான் தடை பண்ண முடியும். சிங்கப்பூர், மலேசியா, யூகே, சவுதி, யூஎஸ், யூகே, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த நாடுகளெல்லாம் தடை பண்ண முடியுமா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மற்ற நாட்டில் இருக்கிறவன்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம நாட்டோட நிலைமையையும், இப்படிப்பட்ட ஒரு படத்தை கூட தடை பண்ண நினைக்கிற நம்மளோட சில்லற புத்தியையும், இதை தடை பண்ணிட்டாலே போதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளோட மேதாவித்தனத்தையும் பார்த்து மற்ற நாட்டுக்காரன்லாம் கண்டிப்பாக சிரின்னு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பின்னால இந்த படத்தோட இயக்குனர் சந்தியா சூரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மற்ற நாடுகளில் இந்த படம் பாராட்டப்படுறதையும் விருது வாங்குறதையும் விட இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் சென்சார் போர்டு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் பல காட்சிகளை நீக்கிட்டோம்னா இந்த படத்தில் எதுவுமே இருக்காது, இந்த படத்தோட ஆன்மாவே போயிடும். அதனால் இப்போதைக்கு இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை தடை பண்ணதை விட அந்த தடைக்கு இவங்க சொன்ன காரணம் இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய காமெடியாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தை மக்கள் பார்த்தாங்கன்னா மக்களுக்குள்ள பிரிவினை உண்டாகிடுமா. ஆனால் பாருங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி உருட்டு படங்களால எந்த விதமான மத வெறுப்பும் உண்டாகிறதே இல்லை, அப்படித்தானே? சரி, இந்த சந்தோஷ் படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போன அவரோட மனைவி சந்தோஷ் ஷைனி தான் இந்த கதையின் ஆகி. அவங்களுக்கு கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா அவங்க கணவரோட வேலை, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. வேலைக்கு சேர்ந்த உடனேயே ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்ட ஒரு தலித் பொண்ணோட கேஸ்ல இன்ஸ்பெக்டர் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ற வாய்ப்பு சந்தோஷ் ஷைனி கிடைக்குது. வெளி உலகத்தை பற்றியோ, இந்தியாவோட கேஸ்ட் ஹைரார்கி பற்றியோ, அன்டச்சபிலிட்டி பற்றியோ, இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பிகட்ரி பற்றியோ எதுவுமே தெரியாத சந்தோஷ் ஷைனி அந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்தது, என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைச்சது அப்படிங்கிறது சுற்றி நகருது இந்த சந்தோஷ் திரைப்படத்தோட கதை. இந்த சிஎஸ்கே எபிசோடில் கண்டிப்பாக சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. ஒரு ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் குரானா நடித்த ஆர்டிகல் 15 படத்துக்கு சிமிலரான ஒரு கதை தான் இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய படிநிலைகள் பற்றி அதிகம் தெரியாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தலித் பொண்ணு காணாம போனதை பற்றி விசாரிக்கக்கூடிய கதையாக தான் இந்த படமும் தொடங்குது. ஆனால் ஆர்டிகல் 15 விட இந்த சந்தோஷ் திரைப்படம் எங்கே தனிச்சு நிற்குதுன்னா, அந்த பிரச்சனைக்குள்ள இன்னுமே டீப்பாக டைவ் பண்ணி ரொம்ப அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயங்களை பற்றி ரொம்பவே விரிவாக பேச போகிறோம். ஒன்று, வெளிநாட்டு திரைப்பட விழாக்களில் கொண்டாடப்படுற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது. 2வது, அப்படிப்பட்ட ஒரு படத்தை இந்தியாவில் எதுக்காக தடை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆனால் ஐரணி என்னன்னா, இந்த 2 கேள்விக்குமான பதிலுமே ஒன்று தான். ஒரு சராசரி இந்திய குடும்பத்தோட மனநிலை என்னவா இருக்குது, இங்கே பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க, நம்மளோட சொசைட்டிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எந்த அளவுக்கு பேட்ரியார்க்கலாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் அரசு அலுவலகங்கள்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எந்த அளவுக்கு லஞ்சம் புறையோடி இருக்குது, இந்த மாதிரி இடங்களுக்கு அரசு அலுவலகங்களுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ
ஒரு வசதி இல்லாத ஒருத்தன், குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் போனான்னா அங்க அவன் எப்படி நடத்தப்படுறான்? இந்தியால, குறிப்பா வட இந்தியால இஸ்லாமியர்கள் மேல திட்டமிட்டு பரவப்படுற மத வெறுப்பு, பொய்யான செய்திகள், வதந்திகள், தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே போகக்கூடிய செக்ஷுவல் வயலன்ஸ், தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைன்னு பல விஷயங்களை இந்த படத்துல டச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை சிரக் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஊர்ல தான் நடக்குது. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க லக்னோ நகரத்திலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீரட் மாதிரியான நகரங்களையும் எடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த படத்துல உத்தரப்பிரதேசத்தை தான் வேற ஒரு பேர்ல கட்டுறாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட முதல் அரை மணி நேர காட்சிகளை பாருங்களேன். அதாவது அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சார்ஜ் எடுக்கிறதுக்கு முந்தைய காட்சிகளை பாருங்களேன். ஒரு இளம் பெண்ணோட கணவன் இறந்து போன பின்னால, அதான் என்னோட பையன் இறந்து போயிட்டான்ல, இனிமே இவளுக்கு எங்க வீட்டுல என்ன வேலை, உங்க வீட்டுல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிறந்த வீட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை தங்களோட வச்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணோட வீட்லயும் விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வசதி இல்லை. அதான் நீங்க கேட்ட டவுரி எல்லாத்தையும் கொடுத்தோமே, இவளை எப்படி நாங்க எங்க கூட வச்சுக்க முடியும், நீங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல, பதிலுக்கு அவங்க நீங்க கொடுத்த டவுரி எங்களுக்கு பத்தல, நீங்க தான் இவளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த வாக்குவாதம் நீண்டுகிட்டே போகுது. இந்த சமயத்துல சந்தோஷ் சைனிக்கு தன்னோட கணவனோட வேலை, அந்த கான்ஸ்டபிள் வேலை கிடைக்கும் போது அவளுக்கு அதுல பெருசா விருப்பமே இல்லாட்டியும் வேற வழியே இல்லாம, வேற சாய்ஸ் இல்லாம அதை ஏத்துக்கிறா. கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி இவங்களுக்கு மத்தியில எல்லாம் இருக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் வேலைக்கு சேர்ந்ததுமே அந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட மனைவிக்கு உதவியா கிச்சன்ல இருக்க சொன்னாலும் சரி, அந்த நாயை வாக்கிங் கூட்டி போக சொன்னாலும் சரி, எதை வேணா பண்றதுக்கு அவ தயாரா இருக்கா. அந்த வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்தடுத்த காட்சிகள்ல தன்னோட பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தலித் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ஆனா அவர் யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற ஷூ தைக்கிற ஒருத்தர்கிட்ட தன்னோட கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்காக 50 ரூபாய் ஒரு லஞ்சமா கொடுக்குறாரு. அதை பார்க்குற சந்தோஷ் சைனி, நீங்க இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுத வேணாம், வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போனவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ல உட்காந்துருக்காங்க. இவர் தானா போய் தரையில உட்கார்றாரு. அவர் நடத்தப்படுற விதமும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 2-3 சீன் கழிச்சு அந்த பொண்ணு இறந்துட்டான்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்ச பின்னாலையும் கூட அந்த ஸ்டேஷன்ல யாருமே அந்த பொண்ணோட டெட் பாடியை தொட கூட இல்லை. ஒரு மூலையில ஓரமா போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு தலித் அப்படிங்கிறதால. அது மட்டும் இல்ல, ஒரு தலித் பொண்ணோட டெட் பாடி தங்களோட ஸ்டேஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதால அந்த ஸ்டேஷனே தீட்டாயிடுச்சு, சுத்தம் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை கிளீன் பண்றதுக்காக அங்க ஒரு பூஜை நடத்துறாங்க. அதுவும் டியூட்டி ஹவர்ஸ்ல அந்த பூஜையை அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரே நடத்துறாரு. அடுத்தது அந்த பொண்ணோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கொண்டு போனா அங்கேயும் அந்த பொண்ணோட டெட் பாடியை தொடுறது கூட யாரும் தயாரா இல்லை. இருட்டிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு என்னென்னமோ காரணம் சொல்லி டிலே பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில காசு வாங்கிட்டு தான் அங்கேயும் வேலை நடக்குது. ஆனா அப்பவும் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டாக்டர்லாம் வரல. அதுக்கடுத்து இறந்து போன அந்த பொண்ணோட ஊர்ல போய் விசாரிக்கிறதுக்காக போனா அந்த பொண்ணோட பணத்தை ஒரு கிணத்துல இருந்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏதாச்சும் பூனை, நாயின்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மிருகத்தை அந்த கிணத்துக்குள்ள போட்டுடுறாங்க. இதை பண்றது ஆதிக்க ஜாதியினர் தான். அந்த ஊர் மக்களோட நீர் ஆதாரத்தை பொல்யூட் பண்ணி அவங்கள தண்ணிக்காக பல கிலோமீட்டர் அலைய விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே முதல் 30 நிமிட காட்சிகள்ல வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். இதுலயே எவ்வளவோ அரசியல் இருக்கு, என்னென்னலாமோ பேசப்பட்டிருக்கு. இது போதாதா நம்மளோட ஒன்றிய அரசாங்கத்தையும் அவங்களை காப்பாற்ற துடிக்கிற சென்சார் போர்டையும் கடுப்பேற்றுறதுக்கு? நம்ம நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் எந்த அளவுக்கு கரப்டடா இருக்காங்க, எவ்வளோ பயாஸ்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஜாதிய உணர்வோட இருக்காங்க, காசு இருக்கிறவன்ட்டு எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, காசு இல்லாதவன்ட்டு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் முன்னிலைப்படுத்தி பேசுது. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் மேல பொய் கேஸ் போடுறதுக்காக காசு வாங்குறது, தன்னோட பொண்ணை காணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது அதை கண்டுக்காம பார்க்ல லவ் பண்ணிட்டு இருக்கிற கப்பல்ஸை துரத்துறதுல அந்த வேலையில மும்முரமா இருக்கிறது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணோட டெட் பாடியை பொது வழியில கொண்டு போகும்போது அதை ஆதிக்க சமூகத்தினர் தடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கிறது, கடைசியில் இந்த கேஸ் முடிக்கப்படுற விதம்னு படம் நெடுக பல விஷயங்களை சொல்லலாம். போலீஸாவே இருந்தாலும் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதாலேயே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சமூகத்திலையும் இன்ஃபீரியரா பார்க்கப்படுறத பல காட்சிகளில் ரொம்ப நுட்பமாக காட்டியிருந்தாங்க. போலீஸ் வேலையில சேர்ந்த பின்னால தனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சந்தோஷுக்கு ரொம்ப பெருமிதமா இருந்தாலும் கூட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஆம்பளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. தான் உட்கார போறப்போ அந்த சேரை ஒரு ஆம்பளை போலீஸ் எடுத்துக்கிறது உட்பட பல விஷயங்கள் அது நம்ம காட்டப்படுது. போலீஸ் புருட்டாலிட்டி பத்தியும் விசாரணை அப்படிங்கிற பேர்ல அவங்களோட மிருகத்தனமான அணுகுமுறை பத்தியும் கூட இந்த படம் ரொம்ப விரிவா பேசியிருக்கு. அதே போல நம்ம நாட்டோட ஹைஜீன் பத்தியும் ஒரு சப்டெக்ஸ்டா காட்டியிருக்காங்க. அந்த லாட்ஜ் சீன், ஹாஸ்பிட்டல் சீன், மீரட்ல வரக்கூடிய அந்த பஜார் சீன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த படம் முழுக்க எல்லா காட்சிகள்லையுமே வசனங்கள் ரொம்ப பிரமாதமா இருந்தது. சில இடங்கள்ல ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருந்தது. தன்னோட பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவர்கிட்ட ரொம்ப அலட்சியமா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னா, போய் ஒழுங்கா தேடியா, உன்னோட பொண்ணு பாத்ரூம் போறதுக்காக எங்கேயாவது காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்க போறா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இந்த அப்பா என்ன பதில் சொல்லுவாருன்னா, இல்ல சார் எங்க வீட்டிலேயே பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, இவன் வீட்டுக்கெல்லாம் டாய்லெட் வந்துருச்சு, ஆனாலும் நாட்டுல வளர்ச்சி இல்ல, அரசியல்வாதிங்க எதுவுமே பண்றது இல்லைன்னு ஒருத்தனும் புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அவன் பேசுவான். அதாவது அந்த பொண்ணு காணாம போனதை பத்தியோ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலயோ அவனுக்கு அக்கறை இல்லை.
இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், யார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கூட அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க வீட்ல ஒரு டாய்லெட் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். அத வச்சு ஒரு கேலி கிண்டல். இந்த படம் முடியிற சமயத்துல கடைசியில இந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த நாட்டுல 2 விதமான அன்டச்சபிள்ஸ் இருக்காங்க. ஒண்ணு யாருமே தொட விரும்பாதவங்க. இன்னொன்னு யாராலுமே தொட முடியாதவங்க அப்படின்னு 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தோட சாராம்சத்த வெறும் 2 வரி வசனத்துல சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நெத்தி போட்டுல அறையிற மாதிரி படம் முழுக்க நிறைய காட்சிகள் வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. புரோட்டாகனிஸ்ட் சந்தோஷ் இணையா நடிச்சிருக்கிற சஹானா குஸ்வாமி பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படம் நெடுக பெரும்பாலும் தன்னோட உயரதிகாரிகள் சொல்ற விஷயங்களை அப்படியே பண்ற ஒரு ஆளாவும் ஒரு சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டராகவும் தான் இருக்காங்க. அதிக வசனங்கள் எதுவும் இல்லாட்டியும் கூட அவங்களோட எக்ஸ்பிரசிவான கண்கள் மூலமாகவும் உடல் மொழி மூலமாகவும் அட்டகாசமா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேக் போன் மாதிரி இருக்கிறது சஹானா குஸ்வாமியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆரம்பத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு சரின்னு பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறது. அடுத்து தான் பண்ணது சரியா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது. கடைசியில தான் பண்ண தப்பா நினைச்சு ரெக்ரெட் பண்றதுன்னு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அவங்க கேரக்டரோட நம்மளால ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ரிலேட் பண்ண முடியுது. இறந்து போன அந்த பொண்ணோட வீட்லையும் கிராமத்து மக்கள் கிட்டையும் விசாரிக்கிற சீன், எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பையனை தானும் அடிக்கிறது, அதுக்கடுத்து நடுராத்திரியில இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற சீன், அந்த வில்லேஜ் பிரசிடென்ட்டோட வீட்ல போய் கேள்வி கேட்கிற சீன், கடைசியில இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹோட்டல்ல பேசுற சீன், பல காட்சிகள் அருமையா நடிச்சிருந்தாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எழுதப்பட்டிருந்தது. சரி தப்பு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த கேஸுக்கு இதை பண்ணா போதும் அப்படிங்கிற லெவலில் யோசிக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் சராசரி போலீஸ் கேரக்டரா இருந்தது. எதை பத்தியுமே பெருசா அழட்டிக்காம இருக்கிறது, தன்னோட பவரையும் இன்ஃபுளுன்ஸும் யூஸ் பண்ணி சந்தோஷம் காப்புறது அப்படின்னு அந்த கேரக்டர் நடிச்சிருந்த சுனிதா ராஜ்வர் படி யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட நடிப்பும் கேரக்டரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் ரொம்பவே ரியலா இருக்கக்கூடிய நிறைய அறிமுக நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நிறைய பேர் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ்லாம் இல்ல. சில பேர் அறிமுக நடிகர்கள், நிறைய பேர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இவங்க நிஜமாவே நடிக்கிறாங்களா, இல்ல இவங்களுக்கே தெரியாம கேமரா ஆன் பண்ணி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஆத்தென்டிசிட்டியை இன்னுமே அதிகப்படுத்துது. டெக்னிக்கலி சந்தோஷ் ஒரு பிரில்லியண்டான ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பஜாருக்குள்ள போற சீன், ஒரு சின்ன லாஜுக்குள்ள போற சீன், அந்த சின்ன பையனை அடிச்சு விசாரிக்கிற சீன், பல காட்சிகள்ல லேர்னட் ஹில்லேஜ் அவர்களுடைய கேமரா ஒர்க் பிரமாதமா இருந்தது. அண்ட் இந்த படத்துல பெரும்பாலும் எங்கேயுமே பின்னணி இசையே இல்லை. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பாதி டியூரேஷன் வரைக்கும் நீங்க அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் ஒர்க் மிகச்சிறப்பா இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாதது எந்த இடத்துலையுமே ஒரு குறையாவே தெரியவே இல்லை. அண்ட் இந்த படத்தை பார்த்த நிறைய பேருக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் புரியாம இருக்கலாம், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வரக்கூடிய சீன் புரியாம இருக்கலாம். அதனால அதை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க அடுத்த 5 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தோட ஆரம்பத்துல என்னதான் சந்தோஷம் மற்றவங்க மாதிரி இருக்க வேணாம், நாம ஒரு சின்சியரான போலீஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவர் வந்து ஷூ தைக்கிற இடத்துல இருந்து ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணாலும் கூட, சில விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தா கூட, அவங்களும் இந்த சொசைட்டில ஒரு அங்கமா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் வந்து ஜாதிய உணர்வு இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் பேட்ரியார்கல் சிந்தனைலாம் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த இறந்து போன வீட்டுக்கு போறப்ப கூட அவங்க கொடுக்குற தண்ணியை கூட இவ குடிக்க மாட்டா. இது பொதுவா வந்து ஆதிக்க ஜாதியினர்கிட்ட காணப்படுற ஒரு மனநிலை தான். அதனாலதான் பின்னால வேற ஒரு சீன்ல நாங்க கொடுக்குற தண்ணியை கூட நீங்க குடிக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த கிராமத்துல ஒருத்தர் சொல்லும்போது இவ எதுவுமே பேசாம குற்ற உணர்ச்சியோட நிப்பா. ஆனா மொத்தமா அதுல இருந்து எவால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு ஆளா மாறுறா சந்தோஷ் ஷைனி. இங்க இருக்கக்கூடிய மத வெறுப்பு பத்தியும் இங்க இருக்கக்கூடிய ஜாதிய படிநிலைகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிறா. அதே போல தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு தான் அடிச்ச ஒருத்தன் உண்மையிலே அப்பாவிதான், அவன் உண்மையிலே மும்பையில தான் இருந்தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வருத்தப்படுறா. ஆனா அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்குமே இல்ல. இது எப்போ நடக்கக்கூடிய வழக்கமான விஷயம் தானே, இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமும் கூட அந்த பையன் வந்து சிம்மை மாத்திட்டான், அவனை ட்ரேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் அவனை ஃப்ரேம் பண்றதுக்காக இவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர்கிட்ட இவ பேசுறா. அப்பவும் கூட தனக்கு சஸ்பென்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தியும் பெருசா அவ கவலைப்படல. அவளோட குற்ற உணர்ச்சி தான் அங்க மேலோங்கி இருக்கு. அந்த வில்லேஜ் பிரசிடென்ட் வீட்டுல இருக்கிறவனுங்க தான் அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணி அவளை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கு அப்படிங்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் தனக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, யாருக்கு சஸ்பெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை பத்தி பெருசா அவ அழட்டிக்காம இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகி அவங்க போன பின்னால இந்த மத்த போலீஸ் கும்பல் இருக்காங்க இல்லையா, மத்த கான்ஸ்டபிள் பிசி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவளால இருக்க முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப சகஜமா எதை பத்தியுமே கவலைப்படாம எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை இவளால பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல. இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட தோட அங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. தனியா உட்காந்து எங்கேயோ அழுதுட்டு இருக்கா. அந்த இறந்து போன 2 பேரோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள எதுவுமே பண்ண முடியலையே, அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல, தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறா. இப்படி ஒரு போலீஸ் வேலையே வேணாம், எந்த ஒரு ப்ரொமோஷன் வேணாம்னு சொல்லிட்டு
தன்னோட ஷூ யூனிஃபார்ம்லாம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறா. தன்னோட ஊருக்கு போய் அப்பா அம்மா கூடயே வாழலாம் அப்படின்னு நினைச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கா. அப்போ எதிர் திசையில எதிர் பிளாட்ஃபார்ம்ல கொல்லப்பட்ட அந்த 2 பசங்க மாதிரியே ஒரு காதல் ஜோடி நிக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. சட்டுன்னு வேகமா எதிர் பிளாட்ஃபார்முக்கு ஓடி போயிட்டு மும்பைக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்கிறா அவ. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்படி ஒரு ஊர்ல இருக்கவே வேணாம், இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம், புதுசா வேற ஒரு ஊருக்கு போய் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமா இருக்கலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ வேற ஒரு தைரியமான பொண்ணாகி இருக்கிற சந்தோஷேனியால திரும்ப அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு போயிட்டு தன்னோட அப்பா அம்மா கூடவோ இல்ல மாமியார் கூடவோ அந்த ரெக்ரெசிவான சூழல்ல அவளால வாழ முடியாது. இல்ல அதே ஊர்ல இருந்து அந்த போலீஸ் வேலையும் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால இது ஒரு புது தொடக்கமா இருக்கலாம். கடைசியா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால சலீமை கண்டுபிடிச்சதுக்காக அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்களை பாராட்டி ஒரு தங்க மூக்குத்தி கொடுத்தாங்க இல்லையா, அதையும் கழட்டி அந்த பிஸ்கட் விற்கிற சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. எந்த பழைய நினைவுகளும் இல்லாம அந்த ஊரை விட்டு போறா. அதோட படம் முடியுது. முதல்ல இந்த சந்தோஷ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சோஷியல் டிராமா. நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க பார்த்த மிகச்சிறந்த படங்களை ஒண்ணா இது இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தியும் இங்க நிலவக்கூடிய அந்த சூழலை பத்தியும் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை உலகம் முழுக்க பல நாடுகள்ல கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க, விருதுகள் கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இந்த படம் நம்ம நாட்டுல பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இல்ல. இப்படியெல்லாம் இன்னமும் நம்ம நாட்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதே ஒத்துக்க முடியாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கான சொல்யூஷன் எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்ல. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே அந்த சந்தோஷ் படத்தை எப்படியாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.